Dear students, today we discussed plus 1 physics unit 1 topic measurement of units. Definition of unit: an arbitrarily chosen standard of measurement of a quantity which is accepted internationally is called unit of the quantity. Once again, an arbitrarily chosen standard of measurement of a quantity which is accepted internationally is called unit of quantity. Unit, there are two types. One is fundamental unit, another one is derived unit. Fundamental unit and derived unit. என்ன சொல்ல போனா அலகு உலகளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தனித்துவம் மிக்க தெரிவு செய்யப்பட்ட ஒரு அளவின் படித்தர அளவே அலகு எனப்படும். அவை இரண்டு வகைப்படும். ஒன்று அடிப்படை அளவு, அதாவது ஃபண்டமெண்டல் யூனிட். ரெண்டு வழி அலகு, டெரைவ்டு யூனிட்ஸ். ஃபண்டமெண்டல் யூனிட் அண்ட் டெரைவ்டு யூனிட் பார்த்தோம். What is fundamental unit? The unit in which the fundamental quantities are measured are called to be a fundamental or base units. அது தமிழில் சொன்னோன்னா அடிப்படை அளவுகளிலிருந்து பெறக்கூடிய அலகுகள் அடிப்படை அலகுகள் எனப்படும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு லென்த் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி தான், மாஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி. ஸோ த லென்த் கேன் பி மெஷர்ட் பை மீட்டர். அதே மாதிரி மாஸ் கேன் பி மெஷர்ட் பை கிலோகிராம். டைம் கேன் பி மெஷர்ட் பை செகண்ட்ஸ். இதுதான் யூனிட், ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். அதாவது என்னென்னா நீளத்தை மீட்டர்லேயும், நிறைய கிலோகிராம்லேயும், காலத்தை நொடியிலையும் அளக்கிறோம். derived unit, the units of measurement of all other physical quantities which can be obtained by a suitable multiplication or division of powers or fundamental units are called to be a derived units. அதாவது அடிப்படை அளவுகள் தவிர்த்து மற்ற எத்தனை அளவுகள் இருக்கோ அது எல்லாமே derived unit தான். அது தமிழில் சொல்லணும்னா வழி அளவுகளிலிருந்து பெறக்கூடிய அலகுகளை வழி அலகுகள். இப்போ திசை வேகத்துக்குன்னு வச்சுக்கோங்க, மீட்டர் செகண்ட் பவர் -1. ஸோ மீட்டர் செகண்ட் பவர் -1ங்கிறது வழி அலகு. இப்போ கன அளவுன்னு எடுத்துக்கோங்க, வால்யூம் மீட்டர் கியூப். ஸோ இது வழி அளவு. இதுதான் வழி அளவு என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். derived யூனிட். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி, derived குவான்டிட்டி ஃபார் எப்படி மெஷர் பண்ணோன்னா, ஃபார் பேஸ் குவான்டிட்டி ஃபார் லென்த். லென்த்தோட யூனிட் என்னது? மீட்டர். அதோட சிம்பிள் எம். அதுமாதிரி மாஸ்க் சிம்பிள் எம். அதோட யூனிட் கிலோகிராம், கேஜி. டைமுக்கு டி சிம்பிள், அதோட யூனிட் செகண்ட், எஸ். டெம்பரேச்சருக்கு டி, அதோட யூனிட் கெல்வின், கே. எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஐ, ஆம்பியர், ஏங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது தமிழில் சொன்னோம்னா நீளம். நீளத்தின் அலகு மீட்டர். நிறையின் அலகு கிலோகிராம். காலத்தின் அலகு நொடி. வெப்பநிலையின் அலகு கெல்வின். மின்னோட்டத்தினுடைய அலகு ஆம்பியர். இது derived குவான்டிட்டி வரும்போது பாருங்கள், வால்யூம் மீட்டர் கியூப், டென்சிட்டி ரோ சிம்பிள் கிலோகிராம் மீட்டர் பவர் -3, வெலாசிட்டி மீட்டர் செகண்ட் பவர் -1, ஃபோர்ஸுக்கு நியூட்டன், ஆக்சலரேஷனுக்கு ஏங்கிற சிம்பிள் மீட்டர் செகண்ட் பவர் -2. இந்த மீட்டர் செகண்ட் பவர் -2, நியூட்டன், எம்எஸ் செகண்ட் பவர் -1, கிலோகிராம் மீட்டர் பவர் -3, மீட்டர் கியூப்ங்கிறது எல்லாமே derived யூனிட்ஸ். இது எல்லாமே derived. தமிழில் சொல்ல போனால் கன அளவு மீட்டர் கியூப், டென்சிட்டிக்கு அடர்த்தி கிலோகிராம் மீட்டர் பவர் -2, வெலாசிட்டிக்கு திசை வேகம் மீட்டர் செகண்ட் பவர் -1, ஃபோர்ஸுக்கு எஃப்ங்கிற சிம்பிள் நியூட்டன். இதுக்கு இன்னொரு அலகு இருக்குது, கிலோகிராம் மீட்டர் பவர் செகண்ட் பவர் -2. ஆக்சலரேஷன் அதாவது முடுக்கம் மீட்டர் செகண்ட் பவர் -2. இந்த அலகுல எல்லாமே இப்போ நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம், அதாவது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம். அதில் there are 3 டைப் ஆஃப் மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஒன் FBS சிஸ்டம், இன்னொன்று CGS சிஸ்டம், இன்னொன்று MKS சிஸ்டம்.
ஸோ வாட் இஸ் எஃபிஎஸ் சிஸ்டம்னா the பேசிக்காக லென்த் மாஸ் டைம் இதை டிஃபைன் பண்ணி ஸோ the length can be defined foot for symbol F, mass pound, time second. இது மூணு தான் எஃபிஎஸ் சிஸ்டம். அடுத்து சிஜிஎஸ் சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. சிஜிஎஸ் லென்த் கேன் பி மெஷர்ட் பை சென்டிமீட்டர், மாஸ் கேன் பி மெஷர்ட் பை கிராமு, டைம் மெஷர்ட் பை செகண்ட். அதே மாதிரி தேர்ட் சிஸ்டம் வந்து எம்கேஎஸ் சிஸ்டம். லென்த் கேன் பி மெஷர்ட் பை மீட்டர், மாஸ் கேன் பி மெஷர்ட் பை கிலோகிராம், டைம் கேன் பி மெஷர்ட் பை செகண்ட். இதுதான் இந்த தீஸ் த்ரீ மெஷர்மெண்ட் ஆஃப் சிஸ்டம். தமிழில் சொல்லப்போனால் எஃபிஎஸ் தான் நீளம் அடியை கொண்டு அழைக்கப்படுது. நிறை பவுண்ட்ஸு, காலம் வினாடி. அதே மாதிரி சிஜிஎஸ் முறையில் வந்து நீளத்தை சென்டிமீட்டர்லேயும் நிறைய கிராம்லேயும் டைமை வந்து நொடியிலையும் கால்குலேட் பண்ணாங்க. அதோட எம்கேஎம் சிஸ்டமில் வந்து என்னது நீளத்தை மீட்டர்லேயும் நிறைய கிலோகிராம்லேயும் டைமை நொடியிலையும் கணக்கிட்டாங்க. இந்த மூன்று அளவுகள் தான் நம்மளுக்கு அளவீட்டு முறையை பயன்படுத்தினாங்க. இப்போ எஃபிஎஸ், சிஜிஎஸ், எம்கேஎஸ் அப்போ இந்த மூன்று சிஸ்டத்தையும் மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை யூஸ் பண்ணாங்க. பட் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒவ்வொரு சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால கன்ஃபியூஷன்ஸ் வருது. அப்போ என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படின்னா காமனாக ஒரு சிஸ்டம், ஒரு மெஷர்மெண்ட் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதை எஸ்ஐ சிஸ்டம், சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷ்னல், அதாவது இன்டர்நேஷ்னல் சிஸ்டம். ஸோ அனைத்து உலகினரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அளவீட்டு முறையை தான் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லணும்னா எஸ்ஐ யூனிட் ஆஃப் சிஸ்டம். வாட் இஸ் எஸ்ஐ யூனிட் சிஸ்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் ஆஃப் த இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் இஸ் த மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் மெட்ரிக் சிஸ்டம். அதாவது எம்கேஎஸ் சிஸ்டத்தை வந்து மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் எஸ்ஐ சிஸ்டம் சொல்கிறோம். It is the only system is measurement with an official status in nearly everywhere in every country in the world. அனைத்து உலகத்திலையும் ஒரே மாதிரியான அளவீடை வந்து பயன்படுத்தப்பட்டது தான் இந்த எஸ்ஐ சிஸ்டம். இது வந்து எல்லாருமே ஒரே மாதிரி பயன்படுத்தினாங்க. இதனுடைய சிறப்பு இயல்புகள் என்னென்ன? ஸ்பெஷல் அட்வான்டேஜஸ். தி சிஸ்டம் மேக்ஸ் யூஸ் ஒன்லி ஒன் யூனிட் ஃபார் த ஒன் ஃபிசிக்கல் குவான்டிட்டி விச் இஸ் அ ரேஷனல் சிஸ்டம். அதாவது என்னென்னா ஒரு அளவீட்டுக்கு ஒரு அளவுக்கு ஒரு அலகு தான் பயன்படுத்தினாங்க. இப்போ நீளம்னு எடுத்துக்கோங்க. நீளத்துக்கு வந்து மீட்டர், லென்த்துக்கு மீட்டர், மாஸுக்கு கிலோகிராம், நிறைக்கு கிலோகிராம், அது மாதிரி ஒரே ஒரு அளவீடை மட்டும்தான் பயன்படுத்தினாங்க. ரெண்டாவது இந்த மெட்ரிக் சிஸ்டம் விச் மீன்ஸ் தட் மல்டிபிள் ஆஃப் சப் மல்டிபிள்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் பவர் ஆன் 10. அதாவது 10 அடுக்குகளாக தான் மதிப்புகளை பெறக்கூடிய இருக்கிறாங்க. மூணாவது இன் தி சிஸ்டம் ஆல் டிரைவ்டு யூனிட்ஸ் கேன் பி ஈஸிலி அப்டைன்டு ஃப்ரம் பேஸ் யூனிட்ஸ் அண்ட் இட்ஸ் அ கோஹரண்ட் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஒரே மாதிரியான அளவு, இது வந்து என்னது ஒரே மாதிரியான அளவு தான் பயன்படுத்துகிறாங்க. எல்லாத்தையும் அமைக்காமல் எல்லாருமே ஒரே மாதிரி சேம். ஃபார் எஸ்ஐ சிஸ்டத்தில் பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் லென்த் மீட்டர், சிம்பிள் ஸ்மால் எம், மாஸ் கிலோகிராம், சிம்பிள் கிலோகிராம் கேஜி, டைம் செகண்ட், எஸ் சிம்பிள், எலக்ட்ரிக் கரண்ட்டுக்கு ஆம்பியர், ஏ கேபிட்டல் ஏ, டெம்பரேச்சருக்கு கெல்வின், கேங்கிற சிம்பிள், லூமினஸ் இன்டென்சிட்டிக்கு கேண்டிலா, சிடி, amount of substance mole, MOL, supplementary quantities பாரு plane angle, radian, RAD radian, அதே மாதிரி side angle பாரு ஸ்டெரிடியன். இதெல்லாமே ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ்க்கு உண்டான யூஸ் பண்ணுற கூட யூனிட் சிஸ்டம். டெரைவ்டு குவான்டிட்டிக்கு வந்து நிறையா இருக்கிறதுனால அது ஓகே. தேங்க்யூ.